இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்த வாரம் பேசுவோம். ஒரு நோட் பத்தாது நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அவ்வளவு லைவ் பாக்குறீங்க அதான் முடியலங்க. லைவ் ஓப்பனா சொல்லணும்னா எபிசோட்ல ஆல் கட்டு. விக்ரம் பண்றது, கனி பண்ணதெல்லாம் பயங்கர கட்டு. ஆனா வந்து இன்னைக்கு ரம்யா ஒரு விஷயத்த சொல்லி நாமினேட் பண்ணாங்க கனிய. கனி இங்க வந்ததுல இருந்து என்ன கேம் விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. தெரியாத மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க. சோ அப்போ அவங்களுடைய அன்பை ஒரு கவசமா வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க. இதை வச்சு நம்ம மூவ் பண்ணிடலான்னு விளையாடுறாங்க. அது அங்க இருக்க அவங்க கேங்ல இருக்கவங்களுக்கே தெரியல. இன்னைக்குதான் ரம்யா கேம்குள்ளேயே வராங்க. ஸோ நாமினேஷன் மூலியமா வந்துட்டீங்கல்ல ரம்யா, அப்ப வாங்க இன்னும் ஒரு 4 வாரம் உங்களை வச்சிருப்போம், வாங்க 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 அப்படின்ற மாதிரி இருக்கு. நேத்து வந்துட்டு 2 கார் வந்தது. ஒண்ணுல பிரஜின் போனாரு, ஒண்ணுல கெமி போனாங்க. கெமி வெளியே போனதுக்கு நிறைய காரணங்கள் வந்து காதுல அடிபடுது. சிலர் எதுலயும் கமிட் ஆயிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் வாயால சொல்றதை விட உங்க வாயால சொல்லிட்டா ஓகே. ஏன்னா என் வாயில சொன்னா அவங்க இன்னமும் நினைச்சுக்கிறாங்க பிஆர் டீம் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க உங்க வாயாலே சொல்லிடுங்க. ஆக்சுவலா லாஸ்ட் வீக் வந்து பிக் பாஸோடைய சிஷ்யர் ஒருத்தர் வந்தார் வீட்டுக்குள்ள, படத்துடைய ப்ரமோஷனுக்காக கவின். ஸோ மாஸ்க் படத்துடைய ப்ரமோஷனுக்காக கவின் வரும்போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவரும் நயன்தாரா மேமும் நடிக்கிற ஒரு படத்துல வந்து கெமிக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் சம்திங் ஏதோ ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அது கெமிக்கே உள்ள தெரியாது. ஏன்னா கெமி உள்ள இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா விசாரிக்கும் போது வந்து எல்லாரும் விசாரிக்கும் போது கெமி உங்களுடைய டேட்காக நானும் நயன்தாரா மேமும் வெயிட் பண்றோம், ஸோ நீங்க இதை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப பார்வதி அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாரமே அவங்க நாமினேஷன்ல தான் சார் இருக்காங்க அப்படின்னும் போது, அப்ப கவின் ஐயோ வேண்டாம் வேண்டாம், அப்ப நீங்க இருந்துட்டே வாங்க, நீங்க நல்லபடியா இருந்து விளையாடிட்டே வாங்க, நாங்க வெயிட் பண்றோம் உங்களுடைய டேட்காக அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. நம்ம சேனலுக்கு இது போதுமே, எப்படி தூக்குறதுன்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. டப்புன்னு புடிச்சு தூக்கி போட்டாங்க. ஓகேமா நீ போ, நீ ஷூட்டிங் போ, கிளம்பி போ இருக்காங்க தெரியுமா, இல்ல கிளம்பி போ அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்து சேனல் வந்துட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இத எபிசோட நீங்க காமிக்கலையே சார். அதான் எபிசோட்ல காமிக்கல, படத்துக்காக தான் கெமி வெளியே போயிருக்காங்க. இது வந்து மக்களுக்கு யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த இடத்துல இந்த விஷயம் நடக்க அதிகபட்சம் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க எபிசோட்ல கவின் சொன்னது போடல. சரி ஓகே, இது ஓகே. கெமி வந்துட்டு படத்துக்காக வெளியே போயிருக்காங்க, வெளியே போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா வந்து படத்துக்கு அவங்களுக்காக படக்குழுவே வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அதனாலதான் வெளியே போயிருக்காங்க. அதுக்காக தான் வெளியே எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க.